கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நடத்த குழு திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு தலைமையில் தொகுதி பங்கீடு நடத்துவதற்கு பேச்சுவார்த்தை குழு அமைத்துள்ளது திமுக. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி வணக்கம். இது குறித்த விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திட குழு அமைத்து பொதுச் செயலாளர் துரைமுருகன் தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில்தான் திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு தலைமையில் குழு அமைத்து உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குழு உறுப்பினர்களாக 5 பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் திமுகவை பொறுத்தவரையில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த நிலையில்தான் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நாளை முதல் தொடங்கும் என ஏற்கனவே அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்திட குழு அமைத்து தற்போது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு தலைமையில் இந்த குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் கே.என். நேரு, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், ஏவா வேலு உள்ளிட்டோர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், தேமுதிக அதே போன்று பல்வேறு கட்சிகளும் தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில் இடம்பெற்று வருகின்றன. சட்டமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்தவரையில் ஏப்ரல் மாதம் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கான பணிகளை திமுக தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில்தான் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் தொடங்கும் என ஏற்கனவே அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு என்பது தற்போது திமுக அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி பொருளாளர் டி.ஆர். பாலு தலைமையில் உறுப்பினர்களாக முதன்மை செயலாளர் கே.என். நேரு, அதே போன்று துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா, துணை பொதுச் செயலாளர் ஆர். ராசா, திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, திமுக உயர்நிலை செயல் திட்ட குழு உறுப்பினர் ஏவா வேலு, அதே போன்று திமுக உயர்நிலை செயல் திட்ட குழு உறுப்பினர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் குழு உறுப்பினர்களாக நியமனம் செய்திருக்கிறார்கள். இவர்கள் தொடர்ச்சியாக எந்தெந்த தொகுதிகளை யார் யாருக்கு ஒதுக்கீடு செய்வது, எந்தெந்த கட்சி எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வது உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி அந்த அறிக்கை என்பது வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திமுக அதிக இடங்களில் போட்டியிட முனைப்பு காட்டி வரக்கூடிய நிலையில் பிரம்மாண்ட கூட்டணியாக இந்த தேர்தலில் திமுக கூட்டணி அமைந்திருக்கிறது. எனவே யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்கீடு செய்யலாம், அங்கு வெற்றி வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கிறது என்பது குறித்து முடிவு செய்வதற்காகவும் தொகுதியை பிரித்து கொடுப்பதற்காகவும் தொகுதி பங்கீட்டு குழு என்பது அமைக்கப்பட்டுள்ளது. நந்தினி, இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக முதல் அழைப்பு எந்த கூட்டணி கட்சிக்கு விடுக்கப்பட்டுள்ளது? நந்தினி, நிச்சயமாக ஏற்கனவே கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை குறிப்பாக காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சிகளை பொறுத்தவரையில் ஏற்கனவே தங்களுக்கு இத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என ஒரு பட்டியலை திமுகவிடம் வழங்கியிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. எனவே அதிகமாக குறிப்பாக காங்கிரஸ் கட்சியுடன் தான் முதலாவதாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதாவது குறிப்பாக 20 முதல் 30 தொகுதிகள் வரை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வெற்றி வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது, அதே போன்று எவ்வளவு வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். அந்த வகையில் தான் அதிக எண்ணிக்கையில் வழங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிகளுடன் முதலாவதாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது மேற்கொள்ளப்படும். அதன் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், அதே போன்று கம்யூனிஸ்ட் கட்சிகள், தேமுதிக, மக்கள் நீதி மையம், குறிப்பாக அண்மையில் ஓபிஎஸும் திமுகவிற்கு ஆதரவாக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அவரும் அண்மையில் திமுகவில் இணைய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அவ்வாறு இணையும் பட்சத்தில் அவருக்கும் ஒரு சில தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அது தொடர்பாகவும் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. அதே போன்று பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்டோரும் திமுகவில் இணைய வாய்ப்பு இருப்பதாக தொடர்ச்சியாக தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. எனவே தொடர்ச்சியாக ஒரு பக்கம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை, ஒரு பக்கம் கூட்டணியை இறுதி செய்வது உள்ளிட்டவற்றில் திமுக ஆர்வமாக தற்போது செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் ஒவ்வொரு கட்சிகளாக, அதாவது தோழமை கட்சிகள், கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், மதிமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகள் ஒவ்வொரு கட்சிகளாக திமுக பேச்சுவார்த்தைக்கு அழைப்பும், அந்த வகையில் அழைக்கக்கூடிய பட்சத்தில் அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதிகள், அதில் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள், அந்த தொகுதிகள் ஏதேனும் திமுக வெற்றி வாய்ப்பு அதிக அளவில் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த தொகுதிகளை மாற்றுவது உள்ளிட்ட பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் என்பது இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. எனவே நாளை முதல் இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை என்பது திமுக தரப்பில் தீவிரமாக மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதற்கான பணிகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி. மணப்பெண்ணின்
பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ்.